அடேய் இங்க பாடுறா, என் மூஞ்ச பாடுறா. சாம்பார் புளிக்குழம்பு வைக்க போது கண்ணிலேயே படுறதில்ல. உன்னதாண்டா சீப்பார் கேட்டேன். மீன் குழம்பு வைக்க போது மியா மியான்னு எங்க இருந்துதான் மோப்பம் பூச்சி வரீங்கன்னு தெரியலையே. உன்னதாண்டா கேட்குறேன், மீன் முழுத்தலையா? வண்ண நிலவே வண்ண நிலவே வருவது நீதானா? இதெல்லாம் வரான் பேந்தப்ப மூஞ்சி. காலையில என்னடானா பொதாரூர்ல என்ன கவிக்குயில் கருநிலவேன்ன, இவகிட்ட என்னடானா வண்ண நிலவேன்ற. என்ன கதை உன் கதை? ஏய் விட்ரி, அவ தாண்டி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா. பெரிய கமல்ஹாசன் நினப்பு. இங்க பாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணினா நான் கழுவாத மூலியோட கூட அப்படியே வருவேன். ஆனா அவங்க அப்படி கிடையாது. வீட்டுல போடுறதுக்கு போடவ, வெளியில போறதுக்கு போடவ, கல்யாணத்துக்கு போறதுக்கு போடவ, இது எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில வீட்டுல நைட்டிலேயே சுத்தி நிற்பாங்க. இதுல வேற உனக்கு இதயத்துல இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உன் துணியை மடிச்சு வைக்க செல்ஃப்ல கூட இடம் இருக்காது. அத மீறியோ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவீனா, இன்னும் 2 வருஷத்துல நம்ம இனத்திலேயே வழுக்க விழுந்த சிம்பான்சியா நீ அதான் இருப்ப. ராஜா கைய வச்சா அது ராங்கா பூடு மாட்டா. பார்க்க ஜெயின் ராபர்ட் மாதிரியே இருக்கானே. தலை மட்டும் கூமாம்பட்டி வரைக்கும் போக முடியும். உடனே கீழே இறங்கி ஓடணும்னா நம்மள சப்பன்னு நினைச்சிருவான். சரி நீ கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா அடுத்த வருஷம் இதே நமக்கு திவசம் கன்ஃபார்ம். ஒரே இடத்துல நின்றுதான் பார்ப்போம். நமக்கு என்ன புதுசா இது? கக்கா வந்துதான் காப்பாற்றணும். டேய் சொல்லா மச்சான், மாட்டினா மச்சான். எத்தனை பேரா? ஒருத்தந்தான் மச்சான். கை காலை வச்சு உட்கார வச்சுக்கிறேன். ஏய் சூப்பர்ரா மச்சான். குடு அவன்கிட்ட போன கூட குடுத்துட்டா, நீ பேசு மச்சான். அடேய் கை காலெல்லாம் நீட்டமா நல்லா தானே இருக்கு. உழைச்சி சம்பாதிக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு உழைக்கிற ஒரு ரத்தத்தை உறுதியே அசிங்கமா இல்லை உனக்கு? நல்லா கேளு மச்சான். அப்போவாது சூடு சொன்ன வரதான்னு பார்க்கலாம். அவனுக்கு தொல்லை தாங்க முடியல. இவனுங்க திறந்த மாதானுங்க மச்சான். ரத்த வீடு பிடிச்சவனுங்க. செருப்பால் வச்ச மாதிரி கேட்ட மச்சான். அப்போ ஆச்சும் திருந்துறான் பாப்பா. அவனுங்க மானங்கட்டு கோசு. இன்னைக்கு எப்படி போச்சா? அத சொல்ல மாட்டேனே. நல்லா தூங்கி இருந்தான். இவர் வந்தார் காதுகிட்ட வந்து. அப்புறம் சொத்துல எப்ப பங்கு பிரிப்பன்றான். உனக்கு எதுக்குடா பங்கு தரணும்னு கேட்டா, பின்ன உரத்த ஏன் உடம்புல ஓடுன்றான். 1வது நானும் பச்சேன், 10வது ஸ்கூல்ல முச்சேன். 1வது நானும் பச்சேன், 10வது ஸ்கூல்ல முச்சேன். படிப்பு ஏறல, தாத்தாடி ஊத்த ஜோரில. நான் வீட்டுக்கு போய் பார்த்தேன், எப்ப தட்டுல சோறில. எங்க அப்பா ஊத்தாரு மாறில. என்னடா உலகம் இது? ஒன்றும் தெரியாத ஸ்டூடெண்ட் கிட்ட கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. எல்லாம் தெரிஞ்ச வாத்தியார்கிட்ட ஆன்சர் பேப்பர் கொடுக்குறாங்க. வீரபாக்க உன்னை பார்க்க எல்லாரும் வந்திருக்காங்கயா. கதவு தர. இப்ப என்னால பார்க்க முடியாது. நாளைக்கு வர சொல்லு. நாளைக்கு வர சொல்லுவா. ஏய் அவங்க அண்ணா உனக்கு என்ன புட்டு சுத்துவா வந்திருக்காங்க. கொடுத்த காசை கேட்க வந்திருக்காங்கடா. கடன்காரன்டா. கடன்காரனா? புதன்கிழமை சொல்லு, செட்டில் பண்ணிடுறேன். ஏப்பா இந்த புதன்கிழமை கதையே வேணாம். இப்பதான் செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னேன். அப்புறம் எந்த செவ்வாய்க்கிழமை கேட்டா? மாசத்துல 4 செவ்வாய் இருக்கு, வருஷத்துல 48 செவ்வாய் இருக்கு. அப்படியே இந்த வருஷத்தை ஓட்டிட்ட. இந்த மாசமே ஒரு டேட்டை சொல்லி, அது மந்த் எண்டா தானே பரவாயில்ல. ஓ அப்படி வரீங்களா நீங்க? சரிப்பா, இந்த மாசம் 29 டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அட பாவி. டேய் மச்சான், என்னடா இந்த மாசம் பிப்ரவரிடா. குரூப் 1 எழுதினவ எப்போ ரிசல்ட் வரும்னு காத்திருக்கான். குரூப் 2 மெயின்ஸ் எழுதினவ எப்ப திருத்துவாங்களோ, எந்த வருஷம் ரிசல்ட் போடுவாங்கன்னு இருக்கான். குரூப் 4 எழுதினவ ரிசல்ட்னு ஒன்று இருக்கானே தேடிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் வாய்ப்பு இருந்தவன் இந்த வருஷம் ஒரு எக்ஸாம் இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆக மொத்தம் டிஎன்பிசி படிக்கிற எவனும் நிம்மதியா மட்டும் இல்லை. அது மட்டும் இல்லை மச்சான்,
இங்கிலாந்து மகாராணி காலையில கண் விழித்தவுடன் முதல் படித்த நூல் எதுன்னு கேக்குறானுங்கடா. என்னடா இது? என்னதான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? டேய், என்னடா சொல்ற? பொற்கோய்வாயா? +2ல பயாலஜி குரூப் எடுத்து மெக்கானிக் இன்ஜினியர் காலேஜில் படிச்சுட்டு ஐடியில் வேலை பார்த்துக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் எழுதுறது எல்லாம் ஒரே ஆளா? ஆமாண்டா குழங்குவாயா. கெபர் மன்னிப்பு எம்மொழின்னு கேட்டதுக்கு என்ன எழுதி வச்சிருந்தா? தமிழ். நல்லா பாடலா கல்லூட தடையா உருது. என்னடா சொல்றா? நேற்று கூட கேட்டிவிட ரமணா படம் பார்த்தனேடா. அதுல கேப்டனு மன்னிப்பு எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தைன்னு சொல்லுவாரடா. கடைசியில கேப்டனை ஏமாத்திட்டாங்களா? மச்சான் ஜாதகம் பார்க்க போனியா? என்னாச்சு? தோசை இருக்காடா. தோசை வேணாம் மச்சான், நான் சாப்பிட்டேன். போன விஷயம் என்னாச்சு? அரே சேட்டுலவி, அது தோசை என்னடா தோசை. எனக்கே 36 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. சூப்பர் மச்சான், வாழ்த்துக்கள். அப்புறம் என்ன கலக்கு கலக்கு அனிமுந்தா? நீ வேறடா இன்னொரு டவுட் கேட்டா அடிக்க வந்துட்டாரா? என்ன அவர் பொண்ணிய கேட்டியா? அவர் பொண்ணியே கேட்டுக்கலாம் போல இருக்கு. 36 நீங்க 2 18 கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க வேண்டியதானே? உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் கல்யாணமே ஆகாதுடா. நைனா 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 இங்க பாரு நைனா, சொல்லுடா. பிபி வாங்கித்தான் நைனா. ஆனாண்டா நீ ஊதி எல்லாரும் தொந்தரவு பண்ணுவ. இல்ல நைனா, நான் பண்ண மாட்டேன் நைனா. எல்லாரும் தூங்கின பின்னாடி தான் ஊதுவேன். டேய், நானே ரேஷன் கடையில கை நாட்டு வைக்க சொன்னாலே கடுப்புல இருக்கேன். ஓடிடு நைனா. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து அதிகமா இருக்குமாமே. நீ என்ன சொல்ல வர? இல்லை நைனா, உனக்கு வர எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அழகா இருக்குமோ? உருவா உண்மையை சொன்னா கசக்கும். சரி, பிபி தானே வாங்கி தரேன். ஒரு பிபிக்காக என்னன்னாலும் பேச வேண்டியதா இருக்கு. ஊருக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா பஸ் கிடைக்காது. பஸ் கிடைச்சாலும் சீட்டு கிடைக்காது. சரி, முன்னாடியே போய் அடிச்சு பிடிச்சி பஸ்ல ஏறி ஜன்னல் ரோட்ல உட்காந்தா இந்த பொண்ணுங்க பொறுமையா ஏறி நாங்க 2 பேரும் வந்திருக்கோம், சீட்டை மாத்தி உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. கடவுள் நல்லவங்களை அதிகமா சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நல்லவங்களை எதுக்கு சோதிக்கணும்? திரும்ப திரும்ப ஒரே கேள்விதான் என் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. சொந்த ஊருக்கே சொந்தக்கார மாதிரி போயிட்டு வர ஒரு நிலைமை. என் வீட்டு சமய கட்டுக்குள்ள நுழையறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? மாத்திட்டா பாரியா. அடே மதியம் கிரிக்கெட் மேட்ச் போடு. முடியாது. என்ன பண்ணுவ? அப்படியா? பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிறேன்? நீ எந்த சேனல்ல போட்டுக்கிறியோ அந்த சேனல் பாத்துக்கிறேன்னு சொன்ன. புருஷனுங்கெல்லாம் சினிமா மாதிரி போல. தயாரிப்பு அம்மா, இயக்கம் மனைவி.